மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மஞ்சளாடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞரணியின் சிங்கங்களே, இந்த அஞ்ச வச்சுக்கிட்டு உள்ள விடு, 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. இந்திய திருநாடே மதுராங்கத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். என்ன நீ ஒண்ணு நடக்காதா? தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம். ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துற போது. உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. Today is the beginning of the end of the DMK government. இந்த துரோகி திமுக ஆட்சியை, கொடுங்கோல் திமுக ஆட்சியை, ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு, வீர முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஊடக நண்பர்களே. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க போங்க தம்பி, இன்னும் கிட்ட போங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் டபுள் என்ஜின் அரசு வரும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்று தெரிவித்திருக்கிறார். இப்பதான் வச்சேனே. பிரதமரை முதலமைச்சர் ஆட்டமா விமர்சனம் பண்ணிருக்காரு. பிரதமர் வராரு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எப்போ வரும் கேக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கூட்டணியில் இருந்த காலத்தை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் அதை மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டெல்லியினுடைய ஆணவத்துக்கு தமிழ்நாடு என்றுமே தலை குனியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் பதிவிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துடன் சொல்றா என்ன? 5 வருடங்களை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் பிரதமருடைய வருகையை பற்றி முதல்வர் பேசுகிறார் என்றால், ஒன்று அவர் மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய அரசின் வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு செய்த வேலைகளை அவர் ஒன்று தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே பேச வேண்டும். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. இன்னைக்கு காலையில இருந்தே சூரியன் காணாம போயிடுச்சு, ஒரு நேரம் கூட எட்டி பார்க்கல. இதுல இருந்த இயற்கையே எங்களோடு இருக்கிறது என்பது நிச்சயமா 2026 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாத தமிழகம் படைப்போம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஆச்சரியமா இல்ல? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அறிவுசார் டாக்டர் அன்புமணி அவர்களே, எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான்
ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போடணும், காலில் விழணும், காலில் விடணும், டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். இவன் ஒருத்த அமைக்கிற இடத்திலேயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே. இன்னொன்று, துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தமிழ் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும், தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமக துரோக சாதனையாளர் பெயர் பெற்ற பழனிசாமி என்ன இப்படி டுஸ்டாய் போச்சு. முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே. அவரது காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சித் தலைவர் நடத்தி இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே. ஓபனா சொல்லு. சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட முதுகெலும்போட பேசக்கூடிய அதிமுகவை நான் பார்க்க முடியவில்லை. பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. நேரத்திலே சுட்டிக்காட்டி அதோடு எண்ணியாங்கு எய்து எண்ணியார் இன்னியர் ஆப் பெரிய இல்ல புரியல. எண்ணியார் இன்னியர் ஆப் பெரிய. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ? 0. உதவி அளக்காதடா, அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. அது இருக்கட்டா, என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடை இடையா போட்டுட்டு தெரியுது. நீங்க நம்ம கடலை மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? வந்துட்டாயா வந்துட்டாயா. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக தமிழனை காக்க, தமிழனை மீட்க நர்மதை நதிக்கரையின் நாயகன் குஜராத் மாநிலம் கண்டெடுத்த நல்முத்து நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் 3 முறை குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர், 3வது முறை இந்திய தேசத்தினுடைய பிரதம அமைச்சர், 3வது முறை மட்டுமல்ல 30 முறையும் இவர்தான் பிரதம அமைச்சர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. நாடு செழிக்க நல்லாட்சி மலர, நாடு செழிக்க நல்லாட்சி மலர தமிழகத்தில் தேசிய கூட்டணியை உருவாக்கி அங்கு வருகை தந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வணக்கம். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? நாட்டுக்கும் சொத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமான மற்றும் பிரதானமான சொத்து என்ன தெரியுமா? பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் லாபத்துக்காக உருவாக்கப்படல. நாட்டோட அடிப்படை கட்டுமானத்துக்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவவும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அரசால் மக்களுக்கு வரி பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிறுவனங்கள். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எண்ணெய், நிலக்கரி, தபால், ரயில்வே, விமான சேவை, வங்கிகள், ஆயுள் காப்பீட்டு கழகம், BSNL மக்களோட தேவை மற்றும் சேவையில எல்லா இடங்கள்லயும் பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேசத்தோட வளர்ச்சிக்கு ஆதாரமா இருக்கணும்னு அப்போதைய பிரதமர் நேரு உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்தம் 33. இதுதான் நம்ம நாட்டை வளர்ச்சி பாதையில செலுத்த தொடங்கின ஆரம்ப புள்ளி. அடுத்து வந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி 5 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். அடுத்து வந்த இந்திரா காந்தி 66 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். இவர் ஆட்சியில வங்கிகளை கூட அரசுடைமையாக்கி இந்திய பொருளாதார இயந்திரத்தை முடுக்கி விட்டார். அடுத்தடுத்து வந்த பிரதமர்கள் மொரார்ஜி தேசாய் 9 நிறுவனங்களையும், ராஜீவ் காந்தி 16 நிறுவனங்களையும்,
நிறுவனங்களையும், பிபி சிங் 2 நிறுவனங்களையும், நரசிம்மராவ் 14 நிறுவனங்களையும், தேவகவுடா மற்றும் ஐக்கிய குஜரால் சேர்ந்து 3 நிறுவனங்களை உருவாக்குறாங்க. அடுத்து வந்த பாஜக ஆட்சியில அடல் பிகாரி வாஜ்பாய் 17 நிறுவனங்களை உருவாக்குறார். இவரோட ஆட்சியில தான் முதல் முறையா விக்கிர கலாச்சாரத்தை உருவாக்குறார். இவர் 7 அரசு நிறுவனங்களை விற்கிறார். என்னன்னு கேக்குறப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் புதிய இந்தியான்னு சொல்றாரு. அடுத்து வந்த மன்மோகன் சிங் 23 நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார். இவரு நஷ்டத்துல நடந்துட்டு இருந்த 3 நிறுவனங்களை விற்கிறார். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே 23 நிறுவனங்களை விற்கிறார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவர் இந்த 8 வருடங்கள்ல ஒரு நிறுவனத்தை கூட உருவாக்கல. உழைக்காம சம்பாதிச்சு தான் சேர்க்காம தாத்தன் பாட்டன் பூட்டன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை வித்து திங்கிறவன நம்ம ஊர்ல ஊதாரின்னு சொல்லுவோம். மோடி ஒட்டுமொத்த நாட்டுக்குமே தன்னோட ஊதாரித்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. டேய் போடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.